இந்த டீலை செட் பண்ணது நான் தான். And if I fail to deliver it, I have to face lot of problem with the funder. அந்த அபிஜித் மினிஸ்டரோட தம்பிங்கிறத தவிர வேற எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு நான் 3000 crores கொடுக்கணுமா? 3000 crores. நடந்து முடிஞ்சதை விட இனி நடக்க போறத பத்தி மட்டும் யோசிப்போம். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க குருஜி? பணங்கிறது சேர்க்க சேர்க்க பெருகும், பகிர்ந்துகிட்டா குறையும். கேட்டா கொடுக்கறது தானம், வர வேண்டியதை எடுத்துக்கிட்டா தர்மம், ராஜ தர்மம். அப்போ எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க குருஜி. கைரேக படாம வளைய விரிக்கணும், கரைப்படாத கத்தி வேணும், பார்வை இல்லாத சேனை வரணும், ஞாபகம் இல்லாத சம்பவம் நடக்கணும். ஆக மொத்தத்துல ஐஸ்வர்யம் நம்ம கைக்குள்ள வரணும். புரியலையா? டீல் அன்னைக்கு மெட்டல் ஃபார்முலா அந்த அபிஜித் எடுத்து வந்து கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நாம பணம் கொடுத்தாகணும். சப்போஸ் if we create an accident scenario and kill Abhijit, then dealing with Chaitanya would be much easier. ஷேர்ஸே இருக்காதுல்ல. நல்லா புரிஞ்சது. தத்தாஸ்தோ. புரிஞ்சது சார். புரிஞ்சா பத்தாது, நீ நேரா போய் அந்த அபிஜித் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ. நீ கிளம்பு. சரிங்க சார். இவன் எதுக்கு குருஜி? வித்யுத், சொன்ன வேலையை செய்யறவன் வேலைக்காரன், சொன்ன உடனே செய்யறவன் திறமசாலி. இவன் திறமசாலி தான், நம்பலாம். இப்ப அபிஜித்தோட நிலைமை வலையில மாட்டின மீன் மாதிரி ஆயிடுச்சு. வெளியவும் வர முடியாம உள்ளவும் இருக்க முடியாம அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கான். சார், நான் அபிஜித் பங்களா கிட்ட தான் இருக்கேன். சரி, நீ அந்த இடத்துலயே வெயிட் பண்ண. சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் அப்பயே முடிச்சிரு. ஓகே சார். ஒரு வேளை ரவி கிட்ட இருந்து மிஸ் ஆயிட்டான்னா MVP ரோட் 2வது சிக்னல்ல வச்சு நீ அபிஜித்தை தட்டிட. Tracker will show you the location. ஓகே சார். சார், அபிஜித் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து எங்கேயோ கிளம்பிட்டான். நான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ ஏர்லியா எங்க கிளம்பிட்டான்? Something is wrong. அவன் எக்காரணம் கொண்டு மிஸ் ஆகவே கூட. ஓகே சார். சார், ட்ராக்கர் சிக்னல் ரவியோட காருக்கு பின்னாடி தான் காட்டுது. அபிஜித் ரவியை மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். ஜஸ்ட் 1 minute. ரவி கால் பண்ணு. ஓகே சார். சார், ரவி ஃபோன் ரீச் ஆகல சார். சார், அபிஜித் பின்னாடி இருக்கிற காரில் இருக்காருன்னு எனக்கு டவுட்டா இருக்கு சார். ட்ராக்கரும் அங்கே தான் சார் காட்டுது. ஒருவேளை அபிஜித் மிஸ்லீட் பண்றதுக்காக ஃபோன் ஸ்வாப் பண்ணிருப்பானோ? அபிஜித்தோட ஃபோனை வேற யார்கிட்ட கொடுக்க போறான்? ஃபோன் மட்டும் தானா இல்ல மெட்டல் பாக்ஸுமா? வித்யுத், சான்ஸை விடக்கூடாது. கான்ஃபிடென்ட்டா இருக்கியா? எஸ் சார். தூக்கிடு. இந்த ரவி எங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கானோ? சார், ரவி கால் பண்றான். யா, கிவ் இட் டு மீ. டேய் பூல், அபிஜித் எங்க இருக்கா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். அபிஜித்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா. இப்பதான் யாரையோ பார்க்க ஒரு அபார்ட்மெண்ட் குள்ள போயிருக்கான். இந்த டிங்கரிங் வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காம முதல்ல அவனை போய் ஃபினிஷ் பண்ணு. ஹலோ, ஏய், யாரா நீ?
வாடா. டேய் வண்டியடா. ஜஸ்ட்ல மிஸ் ஆயிட்டாங்க சார். இடியட், ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியாத உன்னால. உனக்கு இந்த ரவியே பரவாயில்லன்னு தோணுது. சாரி சார். அவனை கொன்னுட்டு நான் ஃபோன் பண்றேன். ஷட் அப். போன வை. சார், எஸ். அபிஜித் செத்துட்டான். சொன்ன நம்ப மாட்டீங்க நீங்க. வீடியோ கால் பண்றேன் பாருங்க. அவன் பேக்ல மெட்டல் பாக்ஸ் ஏதாவது இருக்கா? அவன் பேக்ல லேப்டாப் தவிர வேற எதுவும் இல்ல சார். சர்ச் த ஹோல் பிளேஸ் ப்ராப்பர்லி. வீடு பூரா தேடியாச்சு சார். பாக்ஸ் எதுவும் கிடைக்கல. சரி, நீ எஸ்கேப் ஆயிடு. மத்தது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அபிஜித் இஸ் டெட். அப்ப அந்த பாக்ஸ கொண்டு வர்றது யாரு? Where is the formula? வாட் ஃபார்முலா? அபிஜித் ஒன்னு அனுப்பியிருக்கான்னா எது இவன் முக்கியம் இருக்கான்? என்னண்ணா கட்ட கைட்டணுமா? கேட்கலாம் இல்லண்ணா. அப்படியே போட்டேண்ணா. காருக்கு யார் பணம் தர போறோம் நினைச்சாலே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. மண்டக்குள்ள அப்படியே பாம் அடிக்கிற மாதிரி இருக்கு. பணம் மட்டும் வரேன்னா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. போ. அவனை மிரட்ட சொன்னா என்ன மிரட்டுறான்? டேய், ம், இந்த கட் அவுத்த உடனே உங்க 2 பேரையும் வெட்டி போட்டுருவேன். சார் உங்ககிட்ட தான் சொல்றாரு. 4 பேர் வந்ததால அடிச்சு கட்டி போட்டுட்டேன். அதே 40 பேர் வந்தா என்னடா பண்ணுவ? இன்னும் 10 நிமிஷம் என் பசங்க வருவானுங்கடா. அவங்க என்ன மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டானுங்க. மதம் பிடிச்ச யானைங்க மாதிரி மெதிச்சு கொன்னுடுவானுங்க. ஒன்ன வெளியில இருக்க உங்க ஆளுங்க எல்லாரையும். ஏய், ஒரு மதம் பிடிச்ச யானைக்கு பயப்படுற பாகம் இல்லடான்னா, அந்த மதம் பிடிச்ச யானைய வேட்டையாடுற வேட்டைய